சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீழ்த்தி ஒரு சூப்பரான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை சென்னை அணி எப்படி கோட்டை விட்டது? வாங்க இதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மேட்சுக்கு அப்புறம் சென்னை கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் என்ன சொன்னார்னு பாருங்க. 200 ரன்களுக்கு குறைவான டார்கெட்டை எந்த நாளா இருந்தாலும் சேஸ் பண்ணிடுவோம்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாரு. இதுல இருந்தே தெரியுது இந்த சேசிங்க சிஎஸ்கே எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஆரம்பிச்சாங்கன்னு. அப்போ இவ்ளோ நம்பிக்கையா இருந்த ஒரு டீம் தோக்குதுன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு இல்லையா? அப்படி என்னதான் தப்பு நடந்தது? வாங்க மேட்சோட ஒவ்வொரு பகுதியா அலசி பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த டார்கெட்டை ஏன் ஒரு சாதாரண டார்கெட்னு சொல்றோம், அதுக்கான காரணத்தை பார்ப்போம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சென்னை டீம் மட்டும் இல்ல, ஹைதராபாத் டீமே அவங்க ஒரு 30-40 ரன் கம்மி அடிச்சிட்டோம்னா நினைச்சாங்க. யோசிச்சு பாருங்க, எதிரணியே டார்கெட் பத்தாதுன்னு ஃபீல் பண்ணும்போது சேஸ் பண்ற டீமுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சென்னையோட ஸ்டார்ட்டும் செமையா இருந்துச்சு. பவர் பிளேல ஓவருக்கு 12 ரன்னுக்கும் மேல அடிச்சு நொறுக்குனாங்க. எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா இங்க தான் கதையிலே ஒரு பெரிய ட்விஸ்ட், மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். சென்னையோட வேகத்துக்கு ஒரு பெரிய பிரேக் விழுந்தது. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். பவர் பிளேல 12.66 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸ்ல, அதாவது 7 இருந்து 15வது ஓவர் வரைக்கும் அப்படியே பாதியா குறைஞ்சி 7.22க்கு வந்துடுச்சு. இந்த வீழ்ச்சி தான் மொத்த மேட்சையும் தலைகீழ மாத்துச்சு. அதாவது மொத்த மொமெண்டமும் அவங்க கையை விட்டு போயிடுச்சு. அந்த மிடில் ஓவர்ல அவங்க அடி வாங்கினதுல இருந்து கடைசி வரைக்கும் அவங்களால மீண்டு வரவே முடியல. இத சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜே ஒத்துக்கிட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, 10 ஓவர் முடிஞ்சதும் அடுத்த 2 ஓவர்ல வெறும் 4 ரன் தான் எடுத்தோம், அதுதான் உங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சுன்னு சொன்னாரு. சரி, அப்போ அந்த மிடில் ஓவர்ஸ்லயே எஸ்ஆர்ஹெச் அப்படி என்ன மேஜிக் பண்ணாங்க? சென்னையோட பேட்டிங்கை கட்டுப்படுத்த அவங்க யூஸ் பண்ண அந்த சீக்ரெட் வெப்பன் என்ன? அதுதான் ரிவர்ஸ் ஸ்விங். சிம்பிளா சொல்லணும்னா, பால் கொஞ்சம் பழசானதும் அது காத்துல திரும்புற திசை அப்படியே மாறும். நார்மலா ஸ்விங் ஆகிறதுக்கு ஆப்போசிட்ல ஸ்விங் ஆகும். இதை பேட்ஸ்மேன்களால கணிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது ஏதோ எதேச்சியா நடக்கல. ஆட்ட நாயகன் புவனேஸ்வர் குமார் என்ன சொன்னார் தெரியுமா? மேட்சுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு நல்ல பிளான் இருந்துச்சு. 10 ஓவருக்கு அப்புறம் பால் ரிவர்ஸ் ஆகும்னு தெரியும். அந்த ரிவர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. சோ இது ஒரு பக்காவான பிளான். அந்த பிளான் எவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு இந்த நம்பர்ஸை பாருங்க. ரிவர்ஸ் ஸ்விங்குக்கு பெஸ்டான யார்க்கர்ஸை வீசுறப்போ எக்கானமி ரேட் வெறும் 5.25 தான். ஆனா மத்த டெலிவரியில எல்லாம் ரன் அதிகமா போயிருக்கு. சோ இந்த யார்க்கர் தான் கேம் சேஞ்சர். ஓகே, எஸ்ஆர்ஹெச் மிடில் ஓவர்ஸ்ல பிரஷர் போட்டாங்க. அதோட விளைவு என்ன ஆச்சு? அது எப்படி சென்னையோட தோல்விக்கு காரணமா மாறுச்சு? இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல தேவையான ரன் ரேட் ஓவருக்கு 12-13ன்னு எகிரிடுச்சு. இதனால பேட்ஸ்மேன்களுக்கு பிரஷர் ஏறிச்சு. ஜேமி ஓவர்டன் மாதிரி வீரர்கள் சரியா டைம் பண்ணவே கஷ்டப்பட்டாங்க. பிரஷர்ல தப்பான ஷாட் ஆடி முக்கியமான விக்கெட்ஸ் போச்சு. கடைசியில டார்கெட் எட்ட முடியாத தூரத்துக்கு போயிடுச்சு. சரி, இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல இருந்து 2 டீமுக்கும் என்ன பாடம் கிடைச்சிருக்கு? இதோட பெரிய இம்பாக்ட் என்னன்னு பாப்போம். எஸ்ஆர்ஹெச்க்கு இந்த வெற்றி அவங்களோட யங் பவுலிங் அட்டாக் மேல ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கு. கஷ்டமான பிளான கூட சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனா சிஎஸ்கேவுக்கு இது ஒரு பெரிய வார்னிங். ஜெயிக்கக்கூடிய டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம தோக்குறது அவங்களுக்கு ஒரு தொடர்கதியாயிடுச்சு. 16. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. சிஎஸ்கேவுக்கு இது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏன்னா 2020ல இருந்து 175க்கு மேல ரன் சேஸ் பண்ணும்போது சிஎஸ்கே தோத்த போட்டிகளோட எண்ணிக்கை தான் இந்த 16. அப்ப பாருங்க, இந்த தோல்வி ஏதோ இந்த ஒரு மேட்ச்ல மட்டும் நடந்த தப்பு இல்ல, இது அவங்களோட சேசிங்ல இருக்கிற ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையை காட்டுது. அப்போ எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் சிஎஸ்கேவை ரொம்பவே புத்திசாலித்தனமா ஜெயிச்சிட்டாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ரிவர்ஸ் ஸ்விங்கை பயன்படுத்தி மேட்சை கண்ட்ரோல் பண்ற இந்த யுக்தி இனிமேல் மற்ற டீம்ஸ்க்கும் சிஎஸ்கேவை ஜெயிக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா அமையுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?